ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு ஓப்பன் ஆக போகிற 300 பஸ் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனோட சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஓப்பன் ஆனது 2 நிமிஷத்துலேயே ஃபுல் ஆகிடுச்சு. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆனது கூட சீக்கிரமாகவே ஃபுல்லானதாக காமிச்சாலும் அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்போ நிறைய டேட்ஸுக்கு ரேண்டமாக அவைலபிள் காமிச்சது. அண்ட் ஜான்வரி மந்த்துக்கு கூட நிறைய அவைலபிலிட்டி இருந்தது. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆக்சுவலாக ஒரு 1.5 மணி நேரத்தில் ரெட்டில் வந்துருச்சு ஃபுல் மந்த்துக்கும். பட் இப்போ செக் பண்ண அவைலபிலிட்டி காமிக்குது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. 10,500 கொடுத்து நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். அடுத்து மத்தியானம் 3 மணி போல் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் கூட 7 நிமிஷத்துக்கு கம்மியாகவே ஃபுல் ஆகிடுச்சு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 300 பஸ் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கு பிப்ரவரி மாதத்துக்கு உண்டானது. 200 பஸ் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. டிசம்பர் மாதத்துக்கு உண்டானது. 300 பஸ் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்போ முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு லாகின்லேருந்து 6 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு. டிஷர்ட், ஷர்ட், குர்த்தா பைஜாமா போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரீ, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. உங்கள் வீட்டில் ஒரு 10 பேருக்கு போட போகிறீங்க 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அப்படின்னா 5 பேருக்கு ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்தும் இன்னொரு 5 பேருக்கு இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்துக்கோங்க. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா தப்பில்லாமல் சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம். அண்ட் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறது கூட சீக்கிரமாக தர்ஷன் டிக்கெட் எந்த எரரும் இல்லாமல் புக் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை 300 ரூபாய் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அடுத்த தடவை புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் புக் பண்ணுறதுக்கு. மற்றபடி வேறு எந்த தர்ஷன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும், வர்ச்சுவல் சேவாவாக இருக்கட்டும், ஹோமம் டிக்கெட்டாக இருக்கட்டும், ஆர் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த டிக்கெட் நீங்கள் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் எலிஜிபிளாக இருக்கிற ஒரு நம்பரில் வேறு நம்பரில் டிடிடி ஆப்லேயோ, டிடிடி போர்ட்டல், ttdevastanams.ap.gov.inலையோ 9:58 போல் ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. போர்ட்டலில் லாகின் பண்ணுறப்போ ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் கிளிக் பண்ணி லாகின் பண்ணாமல் வேறு ஏதாவது கிளிக் பண்ணி லாகின் செய்துக்கோங்க. ஏன்னா 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுங்கிற பாப்அப் தான் வரும் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் கிளிக் பண்ணால். கரெக்டாக 10 மணிக்கு ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் கிளிக் பண்ணுறப்ப வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். அது முடிஞ்சோன்னு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். பிப்ரவரியில் எப்போயாவது கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 23, 24, 25க்கெல்லாம் டக்குன்னு போயிட்டீங்கன்னா சீக்கிரமாக நமக்கு புக் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் எந்த உங்களுக்கு பிடிச்ச டேட்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. டேட் கிளிக் பண்ணோம் ஸ்லாட் அவைலபிலிட்டி காமிக்கும். மத்தியானம் 1 மணி ஸ்லாட்லேருந்து சில நாட்களுக்கு நைட்டு 9 மணி ஸ்லாட்டும் சில நாட்களுக்கு நைட்டு 10 மணி ஸ்லாட் வரைக்கும் அவைலபிள் காமிக்கும். ஓரளவுக்கு 100 டிக்கெட்ஸுக்கு மேலே இருக்கிற ஸ்லாட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வராமல் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் ஒருத்தருக்கு தான் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அக்காமடேஷன் புக்கிங் பண்ணிக்க முடியாது. 2 பேருக்குலேருந்து மேக்ஸிமம் 6 பேருக்கு ஒரு லாகின்லேருந்து நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து ஒரு அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். ஒரு லொக்கேஷனுக்கு 6 பேர் அந்த ரூமில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் பற்றி தனி வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ மினிமம் டிக்கெட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ்ன்னு வந்தால் அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பேப்பரில் எடுத்து எழுதி வச்சிட்டிங்கன்னா கூட ஃபாஸ்ட்டாக நம்ம டைப் பண்ணிக்கணும். இப்போது 6 பேருக்கு புக் பண்ண போகிறீங்க. அந்த 6 பேர்ட்டையும் ரீசெண்டாக போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. இந்த தரிசன டிக்கெட்டில் 6 பேரில் யாராச்சும் ஒருத்தர் இந்த தரிசன டிக்கெட்டில் போயிருக்காங்கன்னா 6 பேரோட புக்கிங்கும் டிஸ்டர்ப் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஒருத்தரை, அதாவது ரீசெண்டாக 30 நாளைக்கு கம்மியாக ஒருத்தவங்க யாராச்சும் போயிட்டு வந்துருந்தாங்கன்னா அவங்கள எடுத்து விட்டுட்டு மற்றவங்களுக்கு புக்கிங் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா புக் ஆகும். வேலிடேஷன் எரர்னு வந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம தப்பாக கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். செக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டுக்கு தான் புக் பண்ணியிருக்கிறீங்களான்ட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கு போயிடுங்க. லேப்டாப்பில் பண்ணுறப்போ QR கோட் கூட இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. மொபைலில் பண்ணுறீங்க புக்கிங் அப்படின்னா ஐடி வச்சு புக் பண்ணிக்கலாம். ஆப் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுனா ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ புக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறப்ப சுற்றிக்கிட்டே இருக்குன்னா மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 to 10 minutes வரைக்கும்
அதுக்கு மேலேயும் சுற்றுது அப்படின்னா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும் அது ஃபெயிலியராக இல்லை சக்ஸஸ் ஆகிருக்கா அப்படின்ட்டு. புக் ஆனோன்னா டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மாதத்தோட இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் பண்ணால் அடுத்து இப்போ வைகுண்ட துவார தரிசனத்துக்கு மோஸ்ட்லி 1 வீக்குள்ளார அப்டேட் வந்துடும். 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்கு உண்டானது. அது புக் பண்ணிக்கலாமா அப்படின்னா போன வருஷம் வரைக்கும் புக் ஆச்சு. இந்த வருஷமும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புக் ஆகும். இருந்தாலும் நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணிக்கோங்க. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான் இப்போ பிப்ரவரிக்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் மற்ற எல்லா ஆப்ஷனுமே ஃபுல்லாகிடுச்சு. அது போக ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஓப்பன் பண்ணுவாங்க. வைகுண்ட துவார தர்ஷனம் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்னைக்கு மத்தியானம் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 10,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 4 மணிக்கெல்லாம் தீந்துருச்சு டோக்கன்ஸ். விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையுமே ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுப்பாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் கொடுப்பாங்க. தனி கவுண்டரில் மத்தியானம் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கினா நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். இன்றைக்கி காலையில் அங்க பிரதட்சணம் செய்தவங்க சொன்னாங்க மழையில் நினைஞ்சிக்கிட்டே அங்க பிரதட்சணம் செய்தோன்னு சொல்லிட்டு. ஸோ தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா எதுக்கும் கொடை வச்சுக்கோங்க. திருச்சானூர் அலமேலுமங்கபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் ரொம்ப விசேஷமான பஞ்சமி தீர்த்தம் நாளைக்கு. இதை முன்னிட்டு திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் பெருமாள் இன்னைக்கு வஸ்திரம் வழங்குறதா ஐதீகம். ஸோ திருமலா மாட வீதி உலா வந்து தாயார் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு பஞ்சமி தீர்த்தம். அக்காமடேஷன் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 78,974 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.61 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 28,995 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தினமும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.